ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி வீட்டிலே சிம்பிளாக எப்படி கலர் க்ளூ ஸ்டிக் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு சின்னதாக ரெடி பண்ணியிருக்கேன், நல்லாவே இருக்குது, சூப்பராக ஒர்க் ஆகுது. சரி வாங்க, இதை எப்படி செய்யணும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி தெரியும். சரி வாங்க, இப்போ நம்ம இது எப்படி சொல்லணும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீட்டிலே கலர் க்ளூ ஸ்டிக் செய்ய தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு ஒயிட் க்ளூ ஸ்டிக்கு, அப்புறம் உங்களுக்கு தேவையான கலர், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து அக்ரிலிக் கலரில் வந்து கோரல் ரெட் இது எடுத்துருக்கேன். ஸோ இதுதான் கலக்க போகிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். சரி வாங்க, இப்போ இதை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லும்போது வீடியோ போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ கத்தி எடுத்து உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டேன். ஸோ இதேமாரி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு கொஞ்சம் வச்சு ட்ரை பண்ணுறேன். ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கட் பண்ணதெல்லாம் பண்ணுங்கள், இந்த சின்னதெல்லாம் வந்து ஒரு சின்ன கப்பில் போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு நம்ம இந்த கலர் எடுத்தோம்ல, கலரை வந்து இதோட மிக்ஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், ப்ரஷ் எடுத்து ஸோ நீங்கள் எடுத்துகிற கலரை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் இது வந்து ஃபுல்லாக கலர் ஆகும். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் காய வைப்போம். அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும். சரி வாங்க, இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதை போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அப்படியே ஒட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணால் இது எல்லாத்தையும் வந்து க்ளூ ஸ்டிக் போட்டு நம்ம ஓட்ட வைப்போம். ஸோ இப்போ என்னென்னா, ஸோ இதுலேருந்து இதில் லைட்டாக க்ளூ ஸ்டிக் ஒட்டிட்டு இதில் இன்னொரு பீஸை வந்து ஓட்டிடலாம். கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டு ஓட்டிடலாம். ஸோ இதேமாரி இங்கேயும் தடவிட்டு அடுத்த பீஸு. ஸோ இதேமாரி ஸோ எத்தனை இருக்கோ அத்தனை பீஸை வந்து இது மேலே அப்படியே ஓட்டிடலாம். ஸோ மேலே மேலே அப்படியே ஓட்டிட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். சரி வாங்க, இப்போ எல்லாத்தையும் ஓட்டிட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சின்ன ஸ்டிக்கு ரெடி ஆகிடுச்சு, கலர் க்ளூ ஸ்டிக்கு. ஸோ எல்லாத்தையும் அப்படியே ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பெருசாக வேணால் பெருசாக வச்சு இது பண்ணலாம். சரி இப்போ நம்ம இதை வந்து க்ளூ ஸ்டிக்கில் இன்ஸ்டால் பண்ணுவோம். எதுக்கு இந்த சின்ன சைஸில் பண்ணோன்னா அந்த ஷேப்புக்கு தான் உள்ளே போக முடியும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் உள்ளே போக முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இதை அப்படியே உள்ளே தள்ளிட்டு இதுக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம வந்து பெருசையும் உள்ளே தள்ளிடலாம். சரி வாங்க, இப்போ வந்து உள்ளே தள்ளிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வருது. எந்த கலர் வருமோ அந்த கலரில் அப்படியே வருது. கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆனால் டார்க்காக இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. பட் ஓகே, இருந்தாலும் நல்லாவே வருது, நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கலரில் வேணுன்னா நம்மளே சிம்பிளாக இதுமாரி ரெடி பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கலரில் வருது, நல்லாவே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வெள்ளையாக வருது, ஒயிட்லேருந்து கலர் க்ளூ ஸ்டிக்கு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க, நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.